ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை இரவெல்லாம் பாதுகாத்து இந்த காலை வேளையிலே அவருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்ம ஆராதனை நேரத்தில் மாத்திரம் நாம் இருக்கிற இடங்களிலிருந்து எழுந்து நின்று நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் விடுதலையோடு மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் அப்படியே, எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கலாம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் வாக்குத்தத்தத்தை மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, ஒருபோதும் இல்லை என்கிற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை, இல்லை, ஒருபோதும் இல்லை. இல்லை, இல்லை, ஒரு நாளும் இல்லை.
ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா, நீங்க ஒருபோதும் நீங்க தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மீற மாட்டீங்க அப்பா. அதை ஒருபோதும் மாற மாட்டீங்க. அதுல இருந்து நீங்க மறக்கவும் மாட்டீங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை வாழ்நாளிலே நீர் நிறைவேற்ற வல்ல தேவன். நீர் தந்த வாக்கை நிறைவேற்ற வல்ல தேவன். இயேசு வாக்கு மாறாதவர், இயேசு வாக்கு மாறாதவர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும்
என்னை கைவிடுவதில்லை ஆண்டவரே. நீ சொன்னதை செய்யும் அளவும், என் மேல் இருக்கிற தரிசனம் நிறைவேறும் அளவும், என் மேல் இருக்கிற அழைப்பு நிறைவேறும் அளவும், என் மேல் இருக்கிற திட்டம் நிறைவேறும் அளவும், நீர் எனக்காக பண்ணின வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் அளவும் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை இந்த அதிகாலை வேளையிலே ஹல்லேலூயா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை வழிபடாம நன்றி செலுத்துவோமா? அவருக்கு மகிமைகளை செலுத்துவோமா? எதுவுமே நடக்காத சூழ்நிலைகள் இருக்கலாம், எல்லாம் வறண்டு போன நிலைமைகளா இருக்கலாம், எல்லாம் காய்ந்து போன நிலைமைகளா இருக்கலாம், எதுக்குமே வாய்ப்பில்லாத நிலைமைகளா இருக்கலாம். ஆனால் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாறவே மாட்டார். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். நாம் ஆராதிக்கும் தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன். அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் உயிரோடு இருக்கும் தேவன். அவர் தேங்க்யூ ஜீசஸ். சொன்ன சொல்லை தவறாத தெய்வமே, சொன்ன சொல்லை தவறாதவரே, நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். ஒரு நாள் நிறைவேற்றுவீர். அதை எங்களுடைய கண்கள் காணும், சொந்த கண்கள் காணும் ஆண்டவரே. கர்த்தர் அந்த கிருபையை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்க போற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தையை கொண்டு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Amen. ஸ்தோத்திரம். Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் சங்கீதம் 110 தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாளில் 109ஆம் சங்கீதம் வாசித்து தியானித்தோம். இப்பொழுதும் 110 இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 110 வெறும் 7 வசனங்கள் இருக்கிறது. இப்பொழுது நம்ம 7 வசனங்களையும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஒரு முறை கூட 7 வசனங்களையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாம் வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். டக்குன்னு எடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேதாமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, சேர்ந்து எல்லாம் சேருங்க. எடுங்க டக்குன்னு. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாகாத இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே 7 வசனங்கள் அடங்கிய இந்த 110வது சங்கீதம். அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது. இந்த சங்கீதத்தின் ஒரு தலைப்பு மேசியாவின் ராஜ்யத்துவம் அல்லது ராஜரீகத்துவம். ஸ்தோத்திரம். கவனிங்கள். மேசியாவின் ராஜரீகத்துவம் என்று சொல்லி அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கிறது.
ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சங்கீதம் 110 இரண்டாவது பகுதி, முதல் பகுதி மேசியாவின் ஆளுகை ராஜ்யத்துவம். ஸ்தோத்திரம். அதை கவனிங்கள். 1-2 வசனங்களை நாம் படிக்கும்போது மேசியாவின் ஆளுகை ராஜ்யத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 1-2 வசனங்களை படிக்கலாம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். பாருங்கள், இது மேசியாவினுடைய ஒரு ஆளுகையை குறித்து இந்த வசனங்களிலே கூறப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். மேசியாவின் ஆளுகை, மேசியாவின் ஆளுகை ராஜ்யத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள் முதல் பகுதியாக அமைகிறது. அடுத்தது நீங்கள் 110 3ஆம் வசனத்தை படிங்கள். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவருமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய இளவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஆம், இது மேசியாவின் ஆசாரியத்துவம். இந்த 3ஆம் வசனம் எதை குறிக்கிறது என்றால் மேசியாவின் ஆசாரியத்துவத்தை குறிக்கிறது. இதிலே சங்கீதம் 110 5-7 ஸ்தோத்திரம். அடுத்தது 5-7 படிங்க பார்க்கலாம். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர், உமது வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். 5-7 வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். நல்லா கவனிங்க. இந்த 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பரிசுத்த வலது பார்சத்தில், உமது வலது பார்சத்தில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர் இருந்தால், ஒருத்தருடைய வலது பார்சத்தில் இருந்தால் அவர் என்னெல்லாம் செய்வார் என்று அதில் வரிசையாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதை வாசிக்கிறவங்க கொஞ்சம் கரெக்டாக வாசிக்கணும். நான் தான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டேன் 5-7ன்னு, 5-7 படிக்கணும்னு. கண்ணாப்டான்னு படிக்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இல்லாமல் தூக்க கலக்கெல்லாம் இருந்தால் கொஞ்சம் மூஞ்செல்லாம் கழுவணும். ஸ்தோத்திரம். ஏன்னா சில பேர் வாசிக்கும் போது கரெக்டாக வாசிச்சாதான் எனக்கு ஒழுங்காக போகும். நல்லா கவனிங்க. இப்போ திரும்ப படிங்க பார்க்கலாம். உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் கோபத்திலே என்ன செய்ய போகிறார்? ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். அவர் ஜாதிகளுக்குள்ளே அவர் போய் நியாயம் செய்கிறார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். ஆமா, அவர் வேலையை பாருங்க. வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறவருடைய வேலை எவ்வளவு மகிமையான வேலையை பார்த்தீங்களா? அவர் என்ன செய்ய போகிறாராம்? சொல்லுங்க, என்ன செய்ய போகிறார்? ஜாதிகளை நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். அந்த லாஸ்ட்ல என்ன வாசிங்களோ அதை வாசிங்க. நான் தான் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். பாருங்க, கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். ஸ்தோத்திரம். வலது பார்சத்தில் இருக்கிறவர் சும்மா இருக்க மாட்டாரா? அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறார் என்று அந்த வரிசையா அந்த வேலையை சொல்லி இருக்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர் என்ன செய்கிறார்? உம்முடைய வலது பார்சத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். அவர் ஜாதிகளுக்குள் என்ன செய்ய போறார்? நியாயம் தீர்ப்பார். மூணாவது, எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்ப போகிறார். அடுத்தது, விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவராய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடியிருப்பார். வழியிலே என்ன செய்வாரா? நதியில் குடியிருப்பார். அவர் போற இடம்லாம் வனாந்தரமும் நதிகளும் குடியிருப்பார். அடுத்தது,
ஆகையால் ஆ, அவர் தமது தலையை எடுப்பார். ஆ. நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி வலது பார்சத்தில் இருக்கிறவர் ஒரு ஆளுகைக்குரியவர், என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லி வரிசையாக சில சம்பவங்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது 6வது வசனம் படிக்க பார்க்கலாம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா ஜாதிகளையும் நியாயம் தீர்க்கக்கூடியவர் அவர் தான். சார், இப்பொழுது நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க. சோதரம் எல்லா ஜாதியிலும் நியாய்ந்திருக்கிறவர் இப்ப நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல அவர் அவ்வளோ ஒரு மகிமையான ஒரு காரியங்களை வைத்திருக்கிறார். இல்லைன்னா இப்படி அவர் எல்லா ஜாதிகளையும் நியாய்ந்திருக்கிறவர் குறிப்பிட்ட அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் ராஜாக்களாக்க ஆசாரியர்களாக இந்த பூமியில வளர்ந்து வரும்படி செய்கிறார். பார்த்தீங்களா? அல்லேலூயா. சார், இப்போ நீங்க என்னாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30-31 நல்ல வசனத்தை கேட்டுங்க. என்னாமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனமும் 31வது வசனமும் படிங்க. அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரிடத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்துமா அறுப்புண்டு போக வேண்டும். அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார். அவனுடைய அக்கிரமமானது அவன் மேலே இருக்கும் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துல உள்ளே நுழையவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பவர்கள் அப்படி நுழையவே முடியாது. அவர்கள் ஒன்லி ஒன் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக மாறுவார்கள். நீங்கள் எபிரேயர் நிருபம் ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 2:12. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. கவனிங்க, இந்த மைக் சவுண்ட் வாசிக்கிறது என் சவுண்டும் அவங்க சவுண்டும் ஒன்றா இருக்கணும். செக் பண்ணுங்க. என் சவுண்டும் அவங்க சவுண்டும் ஒன்றா இருக்கணும். இப்போ பாருங்க, எது ஸ்பீடாக இருக்குது, எது மேலே போகுதுன்னு பாருங்க. கண்ணாப்புனான்னு வைக்காதீங்க, கொஞ்சம் பகுத்து எல்லாம் செய்யுங்க. சார் கவனிங்க, திரும்ப படிங்க. எபிரேயர் 2:12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். நல்லா கவனிக்கணும். திரும்ப படிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. எபிரேயர் 2:12 படிக்கிறீங்க. நல்லா படிங்க. படிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும். அடுத்த படிங்க. நான் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க. அதுக்கு மேல படிங்க. அந்த அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. அந்நியர் ஆசரிப்பு கூடாரத்தில் செல்லக்கூடாது என்கிற அந்த ஒரு சூழ்நிலை அதில் எழுதப்பட்டிருக்கும். படிங்க. ஸ்தோத்திரம். நெக்ஸ்ட் அடுத்து படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 110:1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும்
நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். ஸ்தோத்திரம். இது பிதாவாகிய தெய்வம் இயேசுவை பார்த்து சொல்றது மாதிரி இருக்கிறது. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, நான் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரு என்று சொல்லுகிறது போல இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 22 படிங்க பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 41, 46, 43 இந்த வசனங்களை படிங்க பார்க்கலாம். 41 படிங்க. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர் அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று எப்படி சொல்லி இருக்கிறார்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும். அதான் சங்கீதக்காரன் 110:1 சொல்றாரு, நான் உன் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொல்லி இருக்கிறாரே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுதரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. ஒருவனும் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க முடியவில்லை. நல்லா கவனிங்க, இந்த காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த இடத்திலே 110வது சங்கீதத்திலே 1ஆம் வசனத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையானது யாரை குறித்து? பிதாவாகிய தெய்வ ஆண்டவரை சொல்லுகிற, இயேசுவை சொல்லுகிற அந்த காரியங்களை அப்படியே அருமையா வெளிப்படுத்துகிறார். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழும் பொழுது அவர் வந்திருக்கிற காலத்திலே இந்த காரியங்களை விவரித்து சொல்லுகிறார். பாருங்கள், அப்ப தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்வதற்கு அடையாளமாக இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறார். அப்ப தாவீது அவர் ஆண்டவனே சொல்லி என்னன்னு சொல்லியிருக்கா பாருங்க, ஆண்டவனே சொல்லிருக்கா. இப்ப படிக்க பார்க்கலாம், 110:1 படிங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. நல்லா கவனிங்க, இப்ப தாவீது எப்படி சொல்றாரு? கர்த்தர்னா பிதாவாகிய தெய்வம், என் ஆண்டவரை நோக்கினா இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நான் உன் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். நீ என் வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். சரிங்களா? சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். யாரு? கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி. ஆறுங்கள், ஸ்தோத்திரம். உண்மையாகவே பிதாவாகிய தெய்வம் அந்த விஷயங்களை அவர் சொல்லுகிறார். ஆனால் எந்த இடத்துலையும் பிதாவாகிய தெய்வம் டைரக்டா இறங்கினதாக இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை வைத்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறார். ஆக இந்த பூமியிலே அவர் பண்ணுகிற எல்லா யுத்தங்களையும், எல்லா விதமான அற்புத அடையாளங்களையும், எல்லா விதமான நிகழ்வுகளையும் பரிசுத்த ஆவியானவரை வைத்துதான் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் செய்கிறார். அதுக்கு வேதாமத்திலே நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுபோல இப்ப இவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகளும், இப்ப நான் உன் சத்துருக்களை நான் உனக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் வலது பார்சத்தில் உட்காரும். இப்ப இதை செய்ய போகிறது யார் அப்படின்னா, பிதாவாகிய தெய்வம் சொல்லுகிறார். ஆனா அதை செய்ய போகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரை யாரும் பார்க்க முடியாது இல்ல. ஆமா, அவரை யாரும் பார்க்க முடியாது. செங்கடலை பிளந்ததும் அந்த ஆவியானவர் தான். எல்லாம் கவனிக்கணும், செங்கடலை பிளந்ததும் யாருதான்? ஆவியானவர் தான். ஸ்தோத்திரம். அப்ப செங்கடலை பிதாவாகிய தெய்வம், அந்த ஆர்டர்ஸ் அவ்வளவுதான், அந்த ஆர்டர்ஸ் அவ்வளவு, மீதி எல்லாம் செய்யக்கூடியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான். இப்ப அந்த ஆவியானவர் தான் செங்கடலையும் என்ன செய்தார்? வழி திறந்தார். ஸ்தோத்திரம். அதை நம்ம நிறைய வாசிச்சிருக்கிறோம்.
நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். உண்மையாகவே ஸ்தோத்திரம், ஆவியானவர் தான் ஆரம்ப காலம் முதல் முடிவு காலம் வரைக்கும் அவர் தான் இப்பொழுது செயல்பட்டு வருகிறார். ஸ்தோத்திரம், அவருடைய செயல்தான் அதிகமாக இருக்கிறது. நிறைய விஷயங்களிலே ஆவியானுடைய காரியம்தான் இருக்கிறது. எந்தெந்த இடங்களெல்லாம் அவருடைய முகம் என்று வருகிறதோ அங்கெல்லாம் ஆவியானவர் தான். எங்கெங்கெல்லாம் அவருடைய சமூகம் என்று வருகிறதோ அதையெல்லாம் ஆவியானவர் தான். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் எந்த இடத்துல இறங்கி செயல்படுகிறாரோ அங்கே எல்லாம் ஆவியானவருடைய வேலைதான். ஆகவே ஸ்தோத்திரம், ஆரம்ப காலம் முதல் முடிவு காலம் வரைக்கும் ஆவியானவர் தான். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது முதலாவது இந்த பூமிக்கு அறிமுகம் ஆகிறது யார் தெரியுமா? ஸ்தோத்திரம், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் அந்த வசனம் சொல்லுகிறது, முதலாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அவ்வளவுதாங்க. ஆனா அவர் யாரை கொண்டு படைக்கிறாருங்கிறத அடுத்த வசனத்துல இருந்து சொல்றாரு. அடுத்த வசனத்துல இருந்து வரிசையா வருது பாருங்க. அடுத்த வசனத்துல இருந்து ஸ்தோத்திரம். அடுத்த படிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. பூமியானது, கவனிக்கணும், அது ரொம்ப கேப் நிறைய இருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப ஆவியானவர் தான் இறங்கி வருகிறார். ஆவியானவர் தான் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இப்ப எல்லா வேலைகளையும் இப்ப என்ன செய்ய போகிறார்? சோத்திரம். அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த வார்த்தையெல்லாம் எங்க வருகிறதோ இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் மீதி எல்லா விஷயங்களையும் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து கொள்கிறார். ஆகவே சோத்திரம், அந்த ஃபர்ஸ்ட் வர ஒரே ஒரு வார்த்தை தான், வாதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். அவ்வளவுதான். அந்த ஒரு வேளை அவர் சிறப்பா செய்துட்டு அப்படியே இருக்கிறார். ஆனா மீறி மற்ற எல்லா பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்துதான் 2வது வசனம் அங்க பூமியிலே நிறைவேறுகிறார். இவ்விதமாக ஆண்டோடைய நாமம் மையப்படுவதாக நீங்கள் ஸ்தோத்திரம். இதனால ஆண்டவர் ஸ்தோத்திரம், பிதாவாகிய தெய்வம் இந்த விஷயங்களை செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படிங்க ஸ்தோத்திரம். சங்கீதம் 110 ஸ்தோத்திரம். அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பரிசுத்த ஆவியானவரால் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார்கள் வேத பண்டிதர்கள். இந்த ஸ்தோத்திரம் சங்கீதமானது பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஏன்னா இத சங்கீதக்காரன் தாவீது எழுதினதாய் சொல்லப்பட்டாலும் இதை எழுதினவர் பரிசுத்த ஆவியானவர். அவருக்கு இந்த வேலை, இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிற, இந்த காரியங்களை விவரிக்கிற. ஏன்னா இது ரொம்ப ஆழமான சத்தியங்கள். வெறும் 7 வசனம் சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. 7 வசனத்துல ரொம்ப மகிமையான காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே இதை பரிசுத்த ஆவியானவரே இந்த காரியங்களை செய்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க படி பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 34-35 படிங்களேன். படிங்க பார்க்கலாம். அதை பேதுரு எப்படி விவரிக்கிறார் பாருங்க. படிங்க. தாவீது பரலோகத்தில் எழுந்து போகவில்லையே, பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நான் உன் சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறார். பேதுருவும் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இங்க அப்போஸ்தலர் நடபடிகளை பேதுருவும் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காரியங்களை ரொம்ப நெகட்டியாக ஆசீர்வாதமாக நடத்துகிறார். இப்ப நீங்க எபிரேயர் 1:13 படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1:13 படிங்க. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? இல்லைன்னு தான் அர்த்தம். சொல்லலன்னு அர்த்தம். யாருக்கும் சொல்லல. தன்னுடைய குமாரனுக்கு தான் பிதாவாகிய தெய்வம் சொன்னார். அதை தாவீது சரியா சொல்லுகிறார். அதை இயேசு கிறிஸ்துவும் சரியா சொல்லுகிறார்.
அதை பேதுருவும் சரியா சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே சரியாக அற்புதமாக ஸ்தோத்திரம் ஒன்றாகவே சொல்லுகிறார்கள். ஆகவே ஸ்தோத்திரம். இப்போ நீங்க எபேசியர் 1:21-22 படிக்க பார்க்கலாம். எபேசியர் 1:21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, அவர் உன்னதங்களில் தமது வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. நல்லா கவனிக்கணும். பிதாவாகிய தெய்வம் குமாரனை வலது பார்சத்தில் உட்கார வச்சு எல்லாவற்றையும் அவருடைய வலது பார்சத்துக்குள் கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்பாடா, இப்பதான் சொல்றாரு. பக்கத்துல உட்காருன்னு சொல்லிட்டு சும்மா இல்ல, எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இப்ப அவரையே தலையா மாத்தியாச்சு. சொல்லுங்க, யார் தான் தலை? எவனையோ தலைன்றானோ, உண்மையான தலை பைபிள்ல இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவ தலையா மாத்திட்டார். சோத்திரம். அவராலே அன்றி ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரை கொண்டும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆம், கர்த்தருடைய பிள்ளையே, தொடர்ந்து நம்ம தேவ சமூகத்திலே மிகவும் ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உண்மை நிலையோடு, ஒரு உண்மை உணர்வோடு நாம் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வேத வசனங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 22 வசனம் படிங்க. எபேசியர் 21:22 படிங்க. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இது எப்ப நடந்தது பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான காரியங்களை பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்திருக்கிறார். நீங்க வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:25 படிங்க. 1 கொரிந்தியர் 15:25 படிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களையும் அவர் பாதத்துக்கு கீழ்ப்படிய வைக்கிற வரைக்கும் அவர் என்ன செய்யணும்? பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். அல்லேலூயா. ஆமா, எல்லா சத்துருக்களும் ஒரு நாள் அடங்க தான் போறாங்க. நீங்க அப்படியே 26 ஸ்தோத்திரம் 1 கொரிந்தியர் 26:27 படிங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்பது, அது நம்ம இவ்வளவு தூரம் வாசிச்சுட்டு வரோம். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அதுல ஒரு வார்த்தையை திரும்ப சொல்ற, அந்த வார்த்தை என்ன படிங்க? கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது. கீழ்ப்படுத்தப்படவில்லை என்கிற வெளியரங்கமா இருக்கிறது. எதை? அதுதான் நமக்கு அதுல ஒரு சின்ன டவுட்ஸ். நீங்க படிங்க. 1 கொரிந்தியர் 15:54 படிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும். அழிவுள்ளதாகிய இது
அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை எழுதியிருக்கிறபடி நிறைவேறும். ஸ்தோத்திரம். என்ன சொன்னார் பாருங்க, அழிவுள்ளதாகியது அழியாமை சொந்தரிக்கும். அழிவுள்ளதாகியது அழியாமையை சொந்தரிக்கும். ஆனா ஒரு மனுஷனுக்கு கடைசி சத்துரு மரணம் என்று சொல்கிறது. அது அவருக்கு கொடுக்கவில்லை, அவரு அதை செய்யவில்லை. ஸ்தோத்திரம். கடைசி சத்துரு யாரு? மரணம். அதுக்கு தனி சத்துரு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில பேர் ஆண்டவர் உயிரை எடுத்துட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த ஸ்தோத்திரம், அது தேவன் அந்த கடைசி இடத்துல அவர் அந்த காரியத்தை அவர் செய்யாம கடைசி சத்துருவை அனுப்பி அந்த காரியங்களை பண்றாங்க. அல்லேலூயா. அவங்கவுங்களுக்கு அந்த கடைசி சத்துரு மரணம். ஸ்தோத்திரம். அதை தேவன் தான் செய்கிறார் என்று யாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை விபத்துகள், எத்தனை ஆபத்துகள், இதெல்லாம் எவ்வளோ காரியம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் செய்கிறவர் ஆண்டவரா? ஆண்டவர் செய்வாரா? உலகத்தை உண்டாக்கினவர் அப்படி செய்வாரா? ஸ்தோத்திரம். செய்ய மாட்டார். ஆனால் எங்கெல்லாம் மரணங்கள் சம்பவிக்கிறதோ அங்கெல்லாம் சத்துரு நிற்பான். அது சத்துரு, கடைசி சத்துரு. அவன் அதுக்காக மாத்திரமே நியமிக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம். அந்த காரியத்தை செய்வே அவன் கரெக்டாக நிற்பான். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவனை கொடுக்கிறவர். அவர் எல்லா இடத்துலையும் கொடுக்க தான் வந்தார். நம்ம கொடுத்ததாக தான் பார்க்கிறோம். நம்ம வேதாமத்தில் அவர் ஒரு ஜீவனை எடுக்கிறதில் பிரியப்படாத தெய்வம். அவர் அப்படி எடுப்பதில்லை. ஆகவே ஸ்தோத்திரம். அழிவுள்ளதாகிய இது அழியாமை சுதந்திரிக்க ஆண்டவர் அங்கே அந்த விதையை, அந்த விதையோடு கூட ஒரு முளைத்தன்மையை கட்டளையிட்டு அது ஒரு பெரிய சூழ்நிலையில வளருவதற்கு ஏதுவான அந்த மாதிரி காரியங்களை தான் அவர் செய்கிறார். அப்ப அழிவுள்ளதாகி இது விதைக்கப்படுகிறது. அழிவில்லாமல் ஒரு நாள் எழும்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். சொல்லுங்க, யார் உதவி செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அடுத்தது, சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவிதமாக இந்த மாதிரி காரியங்களை செய்தார். நீங்க சங்கீதம் 110:4 படிங்களேன். அதுல என்ன சொல்ல பாருங்க, படிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். ஆண்டவர் ஆசாரியர் பிளஸ் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். அப்படி மாற்றினார். எபிரேயர் 5:6 படிங்க. 5:6 படிங்க. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். நீ ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அப்படியே நீங்க அப்படியே 6:20 படிங்க. 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. இல்ல, நமக்கு முன்னோடினவராகிய இயேசுவும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அவர் அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே 7:20 படிங்க. 7:20. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். ஆமா, இததான் 104 சொல்லியிருக்கிறார். 110:4 சொல்லியிருக்கிறார். அவர் மனம் மாற மாட்டார். பாத்தீங்களா?
அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜரிக ஆசாரிய கூட்டத்திலே ஆசாரியராக அவர் இருக்கிறார் என்று வேதம் தெளிவா சொல்கிறது. அதைத்தான் சோத்திரம் 1 பேதுரு 2:5 படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:5 சீக்கிரம் படிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டப்பட்டு வரோம். ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா, நம்ம பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் வளர்ந்து வருகிறோம். அடுத்து நீங்க அதிலே 9ஆம் வசனம் படிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, அவரு பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக இன்னைக்கு உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே உருவெடுக்க செய்கிறார். சகல பாசைக்காரன் சகல கோத்திரத்திலும் இருந்து வந்தவர்களாகிய பிரஜாதி மக்களை ஆண்டவர் இன்னைக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களால் நிறைத்து அவங்க பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாற்றுகிறார் பாருங்க. தேவனை, அதுவும் சும்மா இல்லைங்க, தேவனை அறிவிக்கிற, தேவனை மற்றவர்களுக்கு சொல்லுகிற அந்த நல்ல அனுபவம் தான் இந்த அதிகாரங்கள். இதை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறதற்கு யாருக்கும் அந்த அளவுக்கு ஒரு உரிமை இருக்காது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஆத்தும ஆதாயம் ஊழியங்கள் எதுவுமே செய்யறது இல்லை. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் அந்த கூட்டங்களே அந்த ஆசாரியத்துவத்தை நம்ம கொடுக்குறாரு. அப்ப இதெல்லாம் பெற்றுக்கிறோம் என்கிற அந்த அறிவு இருக்குமானால் கண்டிப்பா நம்ம ஓடி ஆடி கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும். சோத்திரம். ஒருத்தரை கிறிஸ்துக்குள் ஆதாயப்படுத்த வேண்டும், ஒருத்தனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், ஒருத்தனை சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் நீங்கள் நானும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வசனங்கள் நம்மளே நிறைவேறும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கரங்களை எப்படி உயர்த்துவோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, சங்கீதம் 110 நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே தாவீது இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக நிறைய விஷயங்களை சொன்னதை நாங்கள் அறிந்து கொண்டோம். தொடர்ந்து வேத வசனங்களை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் அந்த ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தந்து வழிநடத்துவீராக. கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ஆண்டவர் எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ஆண்டவர் பரிசுத்த ஜனமாய், சொந்த ஜனமாய் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை பாவித்து நடத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகள் மறைத்து கொள்ளும். ஒருவேளை இயேசுக்கு சொந்த பகலில் வருவீர் என்றால் அந்த மகிமையான வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம்.